ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். G7 சம்மிட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் எல்லாம் மறந்துருப்பீங்களோ தெரியல, ஆனால் மறக்கக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம் இது. ஜியோபாலிட்டிக்ஸில் தாதாகிரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்துட்டு இன்னமும் நாங்கள் தான் வேர்ல்டு லீடர்ஸ்ன்னு ஒரு அந்த இமேஜை பரப்புறதுக்காக இந்த G7 இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணாங்க, UN இது எல்லாத்தையுமே. ஸோ இந்த G7 சம்மிட்டில் இந்தியாவுக்கு அடிக்கடி ரிக்குவயர்மெண்ட் கால் வருது, இன்விடேஷன் படி இந்தியா ஐ திங்க் 7-8 டைம்ஸ் ஆல்ரெடி இந்தியா இந்த G7 சம்மிட்டில் நாட் எ மெம்பர், அவங்க இன்வைட்டியாக போயிட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக மோடி சார் 2017, 19 அண்ட் 23 ஐ திங்க் 23-24 4 முறை அட்டன் பண்ணியிருக்காரு டோட்டலாக. அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங்ஜி ஒரு 3 முறை, வாஜ்பாய்ஜி ஒரு முறை அட்டன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். டோட்டலாக அரௌண்ட் 8 டைம்ஸ். ஸோ இந்தியாவுக்கு இதில் என்ன ரோல்? G7ன்றது என்ன? G7 கண்ட்ரிஸ் யார்? இவங்க இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க? இவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்களா? இவங்களோட டெசிஷன்ஸ் எப்படி இம்பேக்ட் பண்ணுது? இதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோடு. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரீஃபாக தான் பார்க்க முடியும், மற்றபடி நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக நடந்த G7 இட்டாலி இந்த டைம் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஒரு வருஷமும் ஒரு கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணோம். இந்த G7ல் இருக்கிற 7 கண்ட்ரிஸ் மாற்றி ஒரு டைம் ஒரு பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. வருஷத்தில் ஒரே ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் அவங்க 1 இயர்க்கான அஜெண்டாஸ் அவங்க பிளான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 1 இயருக்கு என்ன ஃபாலோ பண்ணோம் அவங்க கண்ட்ரி மூலயமா. ஸோ இதெல்லாம் நம்ம G7 மறந்துட்டோம். பட் இப்போவும் அதோட இம்பேக்ட்ஸ் நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்தியா மேலே ஒரு ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருந்தாங்க லாஸ்ட் வீக். நம்ம கேபிள்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா யூரோப்புக்கு, அந்த யூரோப் கேபிள்ஸ் மேலே ஒரு சில கம்பெனிஸ் மேலே ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருந்தாங்க. ஸோ அது G7ல் ஓரளவுக்கு அவங்க பண்ணுற அந்த பிளானிங்ஸ் எல்லாம் ஃபுல் இயரில் நமக்கு இம்பேக்ட் பண்ணோம். ஸோ G7 பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, போகலாமா நம்ம அந்த G7 சம்மிட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு? இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ஃபன்னி மூமெண்ட்ஸ்ன்ட்டு G7 பற்றி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இட்டாலியில் நடந்ததுனால மெலோனி இவங்க பிரசிடெண்ட் இந்த வருஷம். ஸோ அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க இந்த மீட்டிங்கை. ஸோ அவங்களோடது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. அவங்களோடது ஒரு ஆக்டிவிட்டீஸும் பப்ளிக்கில் வேர்ல்டு வைடு குளோபலாக ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆச்சு. நீங்கள் அந்த வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. பர்டிகுலரில் அவங்க எல்லாரையுமே நமஸ்தே பண்ணி கூப்பிட்டது இந்தியன் ஸ்டைலில். அதுக்கப்புறமா நம்ம மேக்ரான் இருக்கார் இல்லைங்களா, ஃப்ரான்ஸ் பிரசிடெண்ட், அவர்கிட்ட கொஞ்சம் முட்டல் மோதல் அந்த விஷயம். அதுக்கப்புறமா பர்டிகுலரில் ஜோ பிடன் அந்த சல்யூட்டும் அந்த பேராட்ராப்பிங் அப்போ அதை விட்டுட்டு வேறு பக்கமாக போகும்போது நைஸாக அவங்க கூட்டிகிட்டு மறுபடியும் ஜோ பிடனை கொண்டு வந்தது. அதாவது மெலோனி ஷீ ப்ரூவ்டு ஷீ இஸ் விமன் ஆஃப் த இயர். ஆக்சுவலாக ஷீ ஹோஸ்டாக இருந்து
ப்ளஸ் அடிஷ்னலாக நல்லா மேனேஜ் பண்ணாங்கன்றது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ஒரு மோடி கூட ஒரு க்ளோஸ்னஸ்ஸு, சிலர்கிட்ட வந்து அந்த ஒரு கடுமையான ஒரு அம்மா மாதிரி ஒரு சிலரை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய மெலோனியோட அவங்க மெலோடி அது மறுபடியும் ஹிட் ஆச்சு. அந்த செல்ஃபி மறுபடியும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ ரியலி ஷீ டன் எ வண்டர்ஃபுல் ஜாப், நோ டவுட். அதே மாதிரி அந்த மீட்டிங்கை வந்து பர்ஃபெக்டாக கண்டக்ட் பண்ணி போன டைமில் 2023லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக ஒரு போனாலும் நிறைய விஷயங்கள் வந்து நெருடலான விஷயங்கள்லாம் நிறைய நடந்தாலும் பட் G7 வந்து சம்மிட்டை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டாக வந்து இவங்க ப்ரெசன்ட் பண்ணி எல்லாரோட ஹார்ட்லேயும் வந்து வின் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ இது G7 வந்து ஸ்பெஷலி மெலோனி மொமெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம், அந்த அளவுக்கான ஒரு விஷயம். எஸ், மெலோனி மொமெண்ட்ஸ். பில்டர்பர்க் மீட்டிங் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது G7க்கு பின்னாடி G7ல் என்ன அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணோன்றதை வந்து ஒரு பில்டர்பர்க் மீட்டிங்ன்ற ஒரு மீட்டிங் வந்து இதுக்கு ஒரு 2-3 months முன்னாடி எவ்ரி இயர் லைக் ஜூனில் வந்துட்டு G7 சம்மிட் நடக்குதுனாக்கா லைக் ஏப்ரல் எண்டு மேலே வந்துட்டு பில்டர்பர்க் மீட்டிங்னு ஒரு மீட்டிங் நடக்கும். இதுவும் வேறு கண்ட்ரீஸில் ஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடக்கும். இந்த வருஷம் ஸ்பெயினில் நடந்தது. ஸோ 2014 இந்த பில்டர்பர்க் மீட்டிங்கிறது வந்து டீப் ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. டீப் ஸ்டேட் வந்து முதல்ல பிளான் பண்ணோம் வேர்ல்டு வைடு அவங்க என்ன பிளானிங் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு 1 yearல் என்னென்ன பண்ணணும், அந்த பிளானிங் எல்லாம் அவங்க பண்ணிவிட்டு அதை வந்து G7 த்ரூ தே வில் புஷ். இதுதான் அந்த பில்டர்பர்க் மீட். இது 2014 நடக்குது. இவங்க ஃபைனலைஸ் பண்ணுற எல்லா டெசிஷன்ஸும் வந்து G7 ஆஸ் இட் இஸ் அப்ரூவ் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இதை பற்றி நிறைய பேசலாம், பட் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு பில்டர்பர்க் மீட்டிங் இன்னொரு டைம் அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த G7ன்றது டோட்டலாக வந்து டீப் ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. டீப் ஸ்டேட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ணும். இதுதான் மேட்டர். இந்த மேட்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் பில்டர்பர்க்னு கூகுளில் தேடினீங்கனாலும் கிடைச்சிரும். அதில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. வேர்ல்டில் இருக்கிற பவர்ஃபுல் பிஸ்னஸ்மேன் எல்லாமே வந்து இதில் இருக்காங்க, டீப் ஸ்டேட்டோட ஆளுங்க. ஸோ நீங்கள் அது தேடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் அந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆளுங்க தான் இருப்பாங்க. வெரி ரேர்லி சம் அதர் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து வெரி ரேர்லி மெம்பர்ஸ் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், பர்டிகுலர்லி யூரோப்பியன் அண்ட் USA. ஸோ இவங்க தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. நான் நிறைய முறை பேசியிருக்கேன் டீப் ஸ்டேட்டை பற்றி. ஸோ இந்த டீப் ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க இந்த பில்டர்பர்க் மீட்டிங்கை வந்து பர்டிகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, ஸோ அந்த டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பில்டர்பர்க் வந்து G7 வந்துட்டு அந்த இதில் பண்ணுவாங்க. இதுதான் மேட்டர். ஸோ நம்ம பில்டர்பர்க் மீட்டிங் 70th மீட்டிங் நடந்தது 2024. மேட்ரைடு சிட்டியில் ஸ்பெயினில் நடந்தது. ஸோ அங்கே எடுத்த எல்லா டெசிஷன்ஸும் ஆஸ் இட் இஸ் ஃபுல் ஸ்டாப் கூட கமா கூட மாற்றாமல் G7 மாற்றுறது தான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இந்த G7 கண்ட்ரீஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக G7 மெம்பர்ஸாக இருக்கிற கோர் மெம்பர்ஸாக இருக்கிற கண்ட்ரீஸ்ன்னு பார்த்திங்கன்னா கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் அண்ட் தென் யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ப்ளஸ் அடிஷ்னலாக யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து 2 பேர் அட்டன் பண்ணுவாங்க, பிரசிடெண்ட் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட். அவங்க 2 பேரும் கவுன்சிலிருந்து அந்த யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் கவுன்சிலிருந்து அட்டன் பண்ணுவாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக போப் இந்த வருஷம் அட்டன் பண்ணார். போப் வந்து ரோமோட ஹெட். ஸோ அவருக்கு ஒரு இன்விடேஷன் போச்சு. இது இல்லாமல் நிறைய சவுதி, இந்தியா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இன்விடேஷன் போச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மெம்பர்ஸ் G7 மெம்பர்ஸில் G7 கோர் மெம்பர்ஸ் இல்லாமல் ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து தனியாக இன்விடேஷன் அனுப்பி அவங்கள வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும், மோஸ்ட்லி எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எக்ஸப்ட் ஜப்பான் எப்படி இதில் சேர்ந்ததுன்றது ஒரு தனி கதை, அதை அப்புறமா பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு G8 இருந்தது, ரஷ்யாவும் இதில் இருந்தது.
கொஞ்சம் வருஷம் முன்னாடி ரஷ்யாவை கழட்டி விட்டாங்க. அந்த கிரீமியா ரஷ்யா வந்து ஆக்குப்பை பண்ணா இல்லைங்களா, அந்த டைமில் வந்துட்டு ரஷ்யாவை வந்து கழட்டி விட்டு மறுபடியும் G7 ஆச்சு G8லேருந்து. ஸோ இதுதான் இந்த இந்த கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு யூரோப்பியோ அல்லது வேர்ல்டு லெவலில் இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளானிங் தான் G7. பேக் சைடில் வந்துட்டு அந்த டீப் ஸ்டேட்டோட பில்டர்பெர்க் அந்த குரூப், அதில் வந்து மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் மேஜராக கோர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கும், ஒரு 3,000. அதுக்கப்புறமா கோர் ஆக்டிவ் கமிட்டிஸ் ஒரு 300 மெம்பர்ஸ். இவங்க எல்லாமே தான் வந்து ஃபுல்லாக வேர்ல்டோட ட்ரேடு ப்ளஸ் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான இது. அவங்களோட ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து G7 இந்த கோர் கமிட்டி. ஓகே, எஸ்பெஷலி இந்த எபிசோடில் ஜோ பைடனோட ஆக்டிவிட்டீஸ், அவருக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, ஹீ இஸ் நாட் ஸ்டேபிள். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அமெரிக்கா ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப அவர் சல்யூட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணது, அவரோட பிஹேவியர் வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ பெரிய டாக் ஆயிடுச்சு. அதாவது இது நம்ம கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்கணுமான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ரொம்ப கிளியராக பப்ளிக் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் ரோல் ஆஃப் வாட்டிகன் போப் இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதாவது ஹீஸ் அ ரிலீஜியஸ் லீடர் ஆக்சுவலி. பை த வே ரோமோட ஹெட்டும் இருக்குது அவர். ப்ளஸ் அடிஷ்னலாக அவர் வந்து பர்டிகுலர் ஒரு கத்தோலிக் கிறிஸ்டியனோட ரிலீஜியஸ் லீடர். ஸோ இந்த போப் வந்து அட்டன் பண்ணது வந்து ஒரு மற்ற கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் செவன்த் டே அட்வென்டிஸ்ட், அந்த மாதிரி நிறைய கிறிஸ்டியனில் நிறைய ஜாதி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வேறு ஜாதியில் வந்துட்டு ஒன்லி கத்தோலிக்கு மட்டும் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து மற்ற கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் போப் வந்து ரோம் இட்டாலிக்குள்ளே இருக்கிறதுனால மேபி ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணாங்கன்ற ஒரு அந்த என்ன சொல்கிறது மழுப்பினாங்க. இல்லை, அது இட்டாலிக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க இட்டாலியில் தானே ரோம் இருக்குது, ஸோ அதனால் நாங்கள் இன்வைட் பண்ணோம் அப்படி இப்படி சொல்லி மழுப்பினாங்க. பட் இவரோட ரோல் வந்து மறுபடியும் கேள்விக்குறியாகுது. அதாவது கத்தோலிக்கன் தாட்ஸை வந்துட்டு நம்ம G7 மூலமாக ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துட்டார். ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு மோதிக்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு டீல் பண்ணது வந்து ரொம்ப பரபரப்பாக எல்லோரும் பேசின விஷயம். நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ் எல்லாம். மற்றவங்கக்கிட்ட விட மோதிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இதுவும் ஒரு பரபரப்பான நியூஸ். இது நிறைய பேர் பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆஸ் வெல் அஸ் சம் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ். பர்டிகுலராக நம்ம கண்ட்ரியில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் குழம்பியிருக்காங்க. அதாவது கிறிஸ்டியன்ஸும் சரி, முஸ்லீம்ஸும் சரி. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். மோதிக்கு இந்த அளவுக்கு கிடைக்கிறது வந்து அவங்களால அது லெஃப்டிஸ்டெல்லாம் ரொம்ப வெறுக்கிற ஒரு விஷயம். ஸோ அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணார், ஒரு சில டாக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, கொஞ்சம் கான்ட்ரவர்சியெல்லாம் வந்தது, அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ போப்போட ரோல் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமாயிடுச்சு இந்த G7 சம்மிட்டில். இன்னொரு மேஜர் கான்ட்ரவர்சினாக சவுதி க்ரௌன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சம்மிட்டில் கலந்துக்கிறத அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். பட் எண்ட் ஆஃப் த டைம் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணார் இன்விடேஷனை. அதுக்கான ரீசன் வந்து அவர் சொன்னது வந்துட்டு இந்த மாதிரி ரம்ஜான் அது ஹஜ் யாத்திரை ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ஐ ஹவ் டு பி ஹியர் அப்படின்ற மாதிரி ஒரு
பட் ஆக்சுவலாக அவருக்கு வந்து இது G7ல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது தான் மெயின் ரீசன். அதாவது இதோட எந்த ஒரு டிசிஷனும் என்னை இம்பேக்ட் பண்ணாது அந்த மாதிரி காமிக்கிறதுக்கான அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்து நிறைய பேச ஆரம்பித்தாங்க. பட் அதர் மெம்பர்ஸ் லைக் இந்தியா, பிரேசில், இந்தோனேஷியா, அவங்க எல்லாமே அரௌண்ட் 30 மெம்பர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா லாஸ்ட் டைம், அவங்க எல்லாமே வந்துட்டு அட்டன் பண்ணாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக இங்கே ஒரு பெரிய பேச்சு என்னன்னாக்கா, இந்தியாவை இதில் ஜாயின் பண்ணோம், G7 வந்து G8 ஆக்கணுன்ற அது ஒரு கான்ட்ரவர்சி ஒரு பக்கமாக ஓடிட்டுருக்கு. பட் இந்தியா இஸ் நாட் ரெடி டு ஜாயின் ஆஸ் எ மெம்பர். அது வேறு விஷயம். மேபி ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு தெரியாது. இந்த நிமிஷம் வரலாம் இந்தியா இஸ் நாட் ரெடி. இந்தியா வந்து செப்பரேட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் விரும்புது. ஏன்னா இவங்களோட பின்னாடி இருக்கிற அந்த டீப் ஸ்டேட் அது எல்லாமே வந்து நமக்கும் தெரியும். ஸோ அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அவாய்ட் பண்ண முடியாது, வி ஹாவ் டு பி இன் டச் வித் தம். பட் அதே சமயத்தில் வந்து ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தூரமாகவும் போகக்கூடாது. அந்த ஒரு கரெக்டான ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம அவங்கக்கிட்டேருந்து நமக்கு தேவையான விஷயங்களை வாங்கிக்கிறது, நம்மக்கிட்டேருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அதுதான் முக்கியம். ஸோ மற்ற சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் நிறையா வந்தது. பர்டிகுலராக பிரேசில், இந்தோனேஷியா, இவங்களது ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கண்ட்ரிக்கும் வேறு மாதிரியான ஸ்டாண்டு. ஸோ சவுத் கொரியா, அவங்க வந்து ஆல்ரெடி அங்கெல்லாம் டீப் ஸ்டேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அவங்களோட விஷயம் வேறு. இந்தியா இன்றைக்கி வரலாம் வந்து நம்ம டெவலப் ஆகிறது வந்து எந்த ஒரு பேக்கப் இல்லாமல் நம்மளோட ஓன் திறமையினாலேயும் நம்மளோட ஓன் ஸ்கில்னாலேயும் தான் நம்ம டெவலப் ஆகிட்ருக்கோம். அதனால் இந்தியா வந்து இதுக்கெல்லாம் அந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. பட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ் வந்து நம்ம அவங்கக்கிட்ட டிபெண்டன்சி இருக்குது. டெக்னாலஜி ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அது முக்கியமான விஷயம். ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம எலெக்ஷனில் இன்டர்ஃபியர் பண்ணுறது, கண்ட்ரியில் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்றது தான் மோடி 3.0ஓட மிகப்பெரிய சேலஞ்ச். அது சேலஞ்சாகவும் இருக்கும், சக்ஸஸும் ஆகலாம். ஆனாலும் இதெல்லாம் முடிந்து ஒரு டைமில் வந்து சால்வ் பண்ணிட்டோம்னு நினச்சோன்னாக்கா அந்த மாதிரி இல்லை. இது நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரைட். ஸோ இன்னொரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று வந்தது வந்துட்டு ரஷ்யன் ஸ்டோரி. ஐ மீன் ரஷ்யாவோட அசட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. G7 கண்ட்ரீஸில் இருக்க ரஷ்யா வந்து ட்ரேட் பண்ணிட்ட அப்புறம் அந்தந்த கண்ட்ரீஸில் வந்துட்டு டாலர்ஸ் ரிசர்வ்ஸ் ஆவோ இல்லை வேறு கண்ட்ரியோட கரன்சி ரிசர்வ்ஸ் ஆவோ இல்லை சம் அசட்ஸ், ஃபிசிக்கல் அசட்ஸ் ஆவோ அவங்க வச்சுருந்தது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அரௌண்ட் 30,000 crore சம்திங் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ப்ளஸ் அடிஷ்னலாக அதுலேருந்து ரஷ்யாவுக்கு வந்து இயர்லி ஒரு 50 பில்லியன் லோனில் இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போ நம்ம ஒரு கண்ட்ரியில் போயிட்டு அவங்க டாலரை வாங்கி வச்சுருக்கோம்னா டாலரை வாங்கி வச்சுருக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது ரிசர்வ்ஸ்க்காக. அதே மாதிரி அங்கே இருக்கிற லேண்ட் அப்ரிஷியேஷன், அந்த மாதிரி ஃபிசிக்கல் அசட்ஸ்லேருந்து கிடைக்க வேண்டிய ஒரு சில அமௌண்ட், அந்த மாதிரி ஒரு ரஃப்லி இயர்லி ஒரு $50 பில்லியன் அவங்களுக்கு கிடைக்கிறது. அது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி அந்த $50 பில்லியன் வந்துட்டு யுக்ரைனுக்கு வந்து அவங்க லோனாக கொடுத்தது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதாவது இப்போது வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டு இவங்க சேர்த்த காசு ஒரு பார்ஷியலாக இன்னொரு கண்ட்ரி, அதாவது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ஃபைட் நடந்துகிட்ருக்கு. ஒரு சைடாக யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு பெரிய இஷ்யூ வந்துட்டு ஈவன் புதின் அது சொன்னார், ஒரு திருடங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். அது எப்போவுமே திருடங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொன்னது அது ஒரு பெரிய பரபரப்பாச்சு. பட் ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையிலும் பர்சனலாக சொன்னாக்கா யாரோட அசட்ஸையும் வந்து நம்ம ஃப்ரீஸும் பண்ண முடியாது. எஸ், டிஃப்ரென்ஸ் இருக்குதுனாக்கா அது வேறு விஷயம். பட் இன்னொருத்தரோட உழைப்பை நம்ம சுரண்டி அவங்களோட உழைப்பை எடுத்து தானம் பண்ணுறது அது சரியில்லை. ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வந்து இந்த G7 மேஜராக நடந்தது. இதுக்கு பின்னாடி யார் டெசிஷன் எடுத்திருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பர்சனலாக சிலர் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, US அண்ட் டீப் ஸ்டேட். இன்னொரு பலமான ஒரு கான்ட்ரவர்சின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான கான்ட்ரவர்சினாக்கா கம்பேரிசன் பண்ணாங்க. அதாவது G7ஓட பவர் வந்து அந்தளவுக்கு இருக்கா? மேபி பழைய காலத்தில் வந்து இது ஓகே,
இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு G7க்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண குளோபல் ட்ரேடையும் குளோபல் கான்ஃப்ளிக்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி வந்து அது வந்து கரெக்ட் கூட அவங்க கொஷின் பண்ணுறது வந்து கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு கிராஃப் பார்த்தீங்கன்னா ஜிடிபி அரௌண்ட் 43% இது ஸ்டார்ட் பண்ண 2022 வந்துட்டு G7 ஜிடிபி வந்து அரௌண்ட் 43% இருந்தது. இதில் மேஜர் சங்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவோடது, அதாவது 43ல் ஒரு 25% யூஎஸ்ஏவோடது. மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாம் ஹார்ட்லி வெரி 2%, 2.1%. வேறஸ் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 9.8%. குளோபல் பாப்புலேஷனில் வந்து வெறும் 9.5%, 8% தான் இவங்களோட ஸ்ட்ரென்த்து. ஸோ வெறும் ஒரு 10%ன்னு வச்சிங்களேன், 10% வந்து 90% மேலே கண்ட்ரோல் பண்ணலாமா? ஒரு 43%, 50%, 45%ன்னு வச்சுங்க, 45% வந்து 55% மேலே கண்ட்ரோல் பண்ணலாமா? இது ஒரு பெரிய கொஷின் மார்க். ரெண்டாவது வந்து பிரிக்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது G7 வந்து 1995ல் பார்த்தீங்கன்னா 44% இருந்தது. பட் 2023ல் வந்து அரௌண்ட் 30% ஆகிடுச்சு. 30% கீழே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பட் பிரிக்ஸ் வந்து 1995ல் ஸ்டார்ட் பண்ணப்போ இட் இஸ் அரௌண்ட் 16.9%. பிரிக்ஸில் எந்தெந்த கண்ட்ரின்னு உங்களுக்கு தெரியும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா. ஸோ இந்த 4 கண்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த 2023ல் வந்து 32%. இதில் மேஜர் சங்க் சைனாவோடது. பட் 4 கண்ட்ரியோட 32% எங்கே, இது G7ஓட 30% எங்கே? ஸோ G7 எப்படி பவர்ஃபுல்லான ஒரு அமைப்புன்ட்டு இது ஒரு கொஷின் ரெகுலராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி G20ல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 20 கண்ட்ரிஸ் இருக்குது, ப்ளஸ் அடிஷ்னலாக இப்போது ஆஃப்ரிக்கன் யூனியன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 85% ஆஃப் த குளோபல் ஜிடிபியில் வந்து G20 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி 2/3 பாப்புலேஷன் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ G20 பவர்ஃபுல்லாக, G7 பவர்ஃபுல்லாக, இந்த கொஷின்ஸ் வந்து ரெகுலராக எல்லார்கிட்டையும் வந்து மைண்டில் வருது. ஸோ G7க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? உங்கள் கருத்தை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ இந்த கான்ட்ரவர்சி வந்து பெரிய அளவில் பேசுனாங்க. அதாவது முதல்ல வந்துட்டு குளோபலாக பெரிய அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. பட் ரீசெண்டாக இந்த 2020க்கு அப்புறமா, கோவிடுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டே வருது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம G7 இதெல்லாம் வந்து முக்கியமாக, இல்லை G20 முக்கியமாக, பவர்ஃபுல்லாக, பிரிக்ஸ் பவர்ஃபுல்லாக, இல்லை ஈவெண்ட்லாம் தான் கథம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்து பெரிய அளவில் பேசுகிறாங்க. உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்க. எது கரெக்டு? G20க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, பிரிக்ஸ்க்கு கொடுக்கணுமா, இல்லை G7 இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? ஓகே. இன்னொரு முக்கியமான கான்ட்ரவர்சி இட்டாலி வர்சஸ் ஃப்ரான்ஸ். ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ் வந்து LGBTQ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதிகமாக அதை பற்றி பேச விரும்பலை. அது ஒன்றுத்தையும் அபார்ஷன், அதாவது விமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கலாமா இல்லையா, அபார்ஷன், சேஃப் அண்ட் லீகல் அபார்ஷனுக்கு. ஸோ இவர் வந்துட்டு அதை அந்த டிக்ளரேஷனில் இதை ஆட் பண்ணணுன்றது ஃப்ரான்ஸோட ஸ்டாண்டு. வேறஸ் இட்டாலி வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவ். அவங்க வந்துட்டு கிறிஸ்டியன் பேஸ்டு லெஃப்டிஸ்ட் அஜெண்டாவை வந்து நம்ம கொண்டு வரக்கூடாதுன்றது மெலோனியோட ஸ்டாண்டு. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இங்கிலாந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் சைடு ரைட்டிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்டிஸ்டோட பவர் வந்து போயிட்டுருக்கு, குறைஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் ரைட்டு எக்ஸாக்டாக ரைட்டுன்னு சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் வந்துட்டு, ஏன்னா மெலோனி வந்து ரஷ்யாவுக்கு டோட்டலி அகைன்ஸ்ட், அதே மாதிரி மேக்ரானை வந்து ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்ட்டு. ஸோ ஒரு சில விஷயத்தில் இவங்க ஒத்து போகிறாங்க, ஒரு சில விஷயத்தில் இவங்களது கான்ட்ரவர்சி, இவங்களுக்குள்ளே வந்துட்டு நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அதாவது எந்த கண்ட்ரியும் வந்து ஒரு மாதிரியான ஒரு பாலிசி கிடையாது. இவங்களது இந்த 7 கண்ட்ரிஸும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான பாலிசி, நிறைய விஷயத்தில் வந்து இவங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்குது. ஸோ இந்த கான்ட்ரவர்சி ஒன்று ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இதில் மெலோனியோட ஸ்டாண்டு கடைசியில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 இன்சர்ட்ஸை வந்து அவங்க இந்த வருஷம் ஆட் பண்ணல, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இயருக்காக. நெக்ஸ்ட் இயர் G7 மீட் எங்கே நடக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
எந்த கண்ட்ரி யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, யார் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்கன்னு. ஃபைனலாக குளோபல் லெவலில் சில கண்ட்ரிஸ் ரைஸ் பண்ண ஒரு கொஸ்டின், வை இந்தியா இன்வைட்டட் ரெகுலர்லி. இந்தியாவுக்கு என்ன ப்ரெஃபரன்ஸ் ஏன் கொடுக்குறீங்க? அதே மாதிரி இந்த டைம் மோடி அந்த ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, சென்ட்ரலில் அவர் இருந்தது வந்துட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாக, அதாவது லெஃப்டிஸ்ட் டீப் ஸ்டேட் சைட்லேருந்து அதை வந்து பெரிய அளவில் அதை ரைஸ் பண்ணுறாங்க. பட் இந்த டெசிஷன் எடுக்கிறதும் டீப் ஸ்டேட் தான். டீப் ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சவரெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டீப் ஸ்டேட் ஆல்ரெடி 2 பார்ட் ஆகிருக்கு, ஓல்டு டீப் ஸ்டேட் அண்ட் நியூ டீப் ஸ்டேட். ஓல்டு டீப் ஸ்டேட் வந்து இப்போது அந்த தாதாகிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, நாங்கள் தான் நாட்டாமன்ற ஒரு மைண்ட் செட்டு, நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்க தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. நியூ டீப் ஸ்டேட் அப்படி கிடையாது, நமக்கு பிஸ்னஸ் பணம் அது மட்டும்தான், யார் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. எந்த கண்ட்ரி நமக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி கொடுக்குதோ அந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அவங்க. ஸோ இந்த 2 டீப் ஸ்டேட்டுக்கு நடுவில் நடக்கிற ஃபைட்டில் நியூ டீப் ஸ்டேட் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது இப்போதைக்கு. நியூ டீப் ஸ்டேட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி லேட்டஸ்ட் இதிலலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஆர்ம் மேனுஃபேக்சரிங், அந்த மாதிரி. அந்த ஓல்டு டீப் ஸ்டேட் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அவங்க ஆயில் எக்கனாமியில் தான் இருக்காங்க, அவங்களோட ஷேர்ஸ். ஸோ இந்த கான்ட்ரவர்சி ஒன்று தனியாக ஓடிட்டுருக்கு, இந்தியாவுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறதா கொடுக்கக்கூடாதான்னு. பட் G7 வந்துட்டு இந்தியாவுக்கு ஏன் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்றது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ட்ரேடு தாங்க. அகைன் அண்ட் அகைன் ட்ரேட் ஒன்று, ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஒன்று, இந்தியன் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடை பார்ப்போம். ட்ரேடை பொறுத்தவரைலாம் இந்தியா யூரோப்பியன் யூனியன் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. அதாவது இது வந்து ஐ திங்க் 2018 ரிப்போர்ட்டு. எக்ஸ்போர்ட் வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து நமக்கு 45.7 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வேறஸ் நம்மக்கிட்ட இருந்து அவங்களுக்கு போகிறது 45 பில்லியன். அதாவது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் இப்போ வந்து அது அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் அதிகமாகணும், அதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான், இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அது அதிகமாகும். அதே சமயத்தில் நம்ம நிறைய கண்ட்ரிஸ் கூட FTA வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சில கண்ட்ரிஸ் கூட. யூரோப்பியன் யூனியன் கூட வந்து டோட்டலாக பண்ணுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்தியாவை ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு கண்ட்ரி கூட தனித்தனியாக பண்ணணும். ஏன்னா ஒரு கும்பலாக ஒன்றா சேர்ந்து நம்ம ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் என்ன நம்ம ஸ்டேட்டை விட சின்னது தான். ஒரு மகாராஷ்டிராவோ இல்லை உத்தரப்பிரதேஷ்லாம் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்ன்றது வந்து 4-5 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சேர்ந்த ஒரு ஸ்டேட்டு. அந்தளவுக்கு நம்ம மேன் பவரும் சரி, பாப்புலேஷனும் சரி, ப்ளஸ் ஜிடிபியும் சரி, நம்ம அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஜிடிபி பார்த்திங்கன்னா டோட்டல் G7 கண்ட்ரிஸ் அதை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்களோட எக்ஸப்ட் யூஎஸை விட்டோம்னா 1.7% தான் அவங்க கான்ட்ரிபியூஷன். இதில் வந்து இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து 7.8, வேறஸ் ப்ளஸ் ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்தியா அவங்களுக்கு தேவை, அது இந்தியாவுக்கும் அவங்க தேவை, இந்தியாவும் அவங்களுக்கு தேவை. ஸோ இன்னொன்று வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மெஷினரி, வெஹிக்கிள்ஸ், ஃபார்மசி, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து அவங்க இந்தியா மேலே டிபெண்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் நம்ம வந்து அவங்க மேலே டிபெண்ட் ஆகிருக்கோம். ப்ளஸ் மேஜர் பார்ட்னர் பார்த்திங்கன்னா இந்தியா. யூரோப்பியன் யூனியனில் வந்து இந்தியாவோட ஷேர் வந்து குளோபலி இட் இஸ் அரௌண்ட் 1.9% எக்ஸ்போர்ட்ஸில், இம்போர்ட்ஸில் அரௌண்ட் 2.2%. பட் சைனாலாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20-25% சைனா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு 20% வச்சுங்க, இம்போர்ட் ஒரு 22%. ஸோ சைனாவுக்கு ஈக்குவலாக இந்தியாவை கொண்டு வந்தால் அவங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ரெண்டாவது ஒரு கண்ட்ரி மேலே டிபெண்ட் ஆகிருக்க இருக்காது. அந்த ஒரு கான்செப்ட்னால இந்தியாவுக்கு வந்து அவங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தாக்கா ஜெர்மன் வந்து நம்ம அதிகமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜெர்மன், இட்டாலி 10% இருந்தது, இப்போ ஒரு 13% ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபர்தராக FTA எல்லாம் டெவலப் ஆகும்போது இன்னும் பெரிய லெவலில் போகும். லைக் அகஸ்டா ஹெலிகாப்டர்ஸ், ஈவன் அந்த ஃப்ரான்ஸ் வந்து 8% இருந்தது, இப்போ அரௌண்ட் 12% கிட்டத்தட்ட ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் ரஃபேல் டீல்.
ஸோ அவங்களும் வந்து நம்மக்கிட்ட டிபெண்ட் ஆகியிருக்காங்க, நம்மளும் அவங்க மேலே டிபெண்ட் ஆகிருக்கோம். ஸோ இந்தியா ஒரு முக்கியமான பார்ட்னராக இருக்கிறது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஸோ அதனால தான் இந்தியாவுக்கு வந்து அவங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். இந்தியாவோட முக்கியமான அந்த இந்தியாவோட லொக்கேஷன் வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டில் இருக்குது. அதாவது இண்டோ பசிபிக் ரீஜனில் வந்து நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேவல் பவர் ஆஸ் வெல் அஸ் ஏர் பவர், அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். ப்ளஸ் அடிஷ்னலாக எல்லா ட்ரேடும் வந்து சவுத் ஏஷியாவுக்கு பொறுத்தவரையிலும் இந்த இந்தியன் ஓஷன் மூலயமா தான் ஈஸியாக நடக்கும். அதுக்கு அந்த டிப்பிங் பாயிண்டில் வந்துட்டு நம்ம இருக்கிறதுனால நம்ம கண்ட்ரிக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இது எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு அவங்களோட ட்ரேட் செக்யூர்டாக போகிறதுக்கு வந்து இந்தியாவோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா குளோபல் சவுத்து G20க்கு லாஸ்ட் 2020க்கு அப்புறமா கோவிடுக்கு அப்புறமா குளோபல் சவுத்தில் வந்து இந்தியாவோட இமேஜ் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. குளோபல் சவுத் லீடர் அன்ற லெவலுக்கு வந்து இந்தியா ஓரளவுக்கு ஒரு பொசிஷனை வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த குளோபல் சவுத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து இந்தியாவை பார்க்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தினால அடிக்கடி இந்தியாவுக்கு அவங்க நம்மளை கூப்பிட்றாங்க. ஸோ எனிவே நம்ம G7 வந்துட்டு பவர்ஃபுல்லாக இல்லையான்றதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து ட்ரேடில் எல்லா விஷயத்துலேயும் வந்து நம்ம எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் டீல் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட ஜிடிபி ப்ளஸ் நம்மளோட $10 trillion கனவு வந்து அச்சீவ் பண்ணோன்னா நம்ம வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ் கூட வந்து நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும். அவங்க நமக்கு பிரச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனைகளை வேறு விதத்தில் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அவங்க கூட டீல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த கேம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக விளையாடிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா செக்யூரிட்டி. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்ஃப் ரீஜியன்லலாம் அட்டாக்லாம் நடக்கும்போது, ஷிப்ஸ்கெல்லாம் அட்டாக் நடக்கும்போது இந்தியன் நேவல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக போயிட்டு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் என்னென்னாக்கா குளோபல் கண்ட்ரீஸ்க்கு ஒரு செக்யூர்டு ட்ரேட் ரூட்டை செக்யூர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம இந்தியா மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஈவன் சைனா ஹாவ் த பேசஸ், அந்த ஏரியாவிலலாம் பேசஸ் இருக்குது. பட் தே ஆர் நாட் ஹெல்பிங் எனி அதர் கண்ட்ரீஸ். அது ஒரு அவங்களுக்கு அதனால் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம். ரெண்டாவது வந்து டெக்னாலஜிஸ் பொறுத்தவரைலாம் இப்போவும் யூரோப் ப்ளஸ் சைனா, இஸ்ரேல் இவங்க மேலே தான் நம்ம டிபெண்ட் ஆகிருக்கிறோம். நம்ம இன்னொரு R&D ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம நல்ல அளவுக்கு டெவலப் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறையும், இவங்க மேலே டிபெண்டன்சி குறையும். பட் அட் திஸ் மொமெண்ட் வி டோன்ட் ஹேவ் சாய்ஸஸ். ஸோ அந்த டெக்னாலஜிஸ், அது ஆர்ம்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் சப்மரீன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம யூஎஸ்ஏவோ இல்லை யூரோப் மேலேயும் டிபெண்ட் ஆகிருக்கிறோம். ஸோ அந்த டிபெண்டன்சிக்கு அது அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் ஆகணும். ப்ளஸ் அந்த லோக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் அது வந்து இருந்து தாங்க ஆகும். இன்னும் வந்து அவங்க அந்த ரேஸ் சுப்பீரியாரிட்டி அந்த மைண்ட் செட் வந்து அதை விட்டு போல். ரெண்டாவது டீப் ஸ்டேட், அது ஒரு பெரிய இஷ்யூ. அவங்க வந்து பிஸ்னஸ்க்காக எதுவும்னாலும் எந்த கண்ட்ரியும் வந்து ரெஜிம் சேஞ்சிலேருந்து இன்டர்ஃபியரன்ஸை வந்து அவங்க விட போகிறதில்ல. ஸோ அதை மினிமைஸ் பண்ண முடியுமான்ற அளவுக்கு தான் நம்ம பண்ணமே தவிர, மற்றபடி அதிலேருந்து ஒதுங்கி நம்ம ஐசோலேட்டாக போக முடியும். அது கஷ்டம். வந்து இன்றைக்கி குளோபல் சுச்சுவேஷனில் அதெல்லாம் கஷ்டம். ஸோ ஏற்கனவே சைனா பார்த்தீங்கல்ல, அந்தளவுக்கு டெவலப் ஆனதுக்கப்புறமா இன்றைக்கி அவங்க எல்லாருக்கும் அகைன்ஸ்டாக போனதுனால ரஷ்யா சைனா படுற பாட்டை பாருங்கள். அந்த மாதிரி நம்ம அந்த சுச்சுவேஷன்கள்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து வசுதேவ குடும்பகம், அது ஒரு நல்ல கான்செப்ட். அந்த கான்செப்டில் போயிட்டு குளோபல் சவுத்தை நம்மளால் டெவலப் பண்ணிவிட்டு போயிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா யூஸ்வலாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேம். இந்தியா பிளேஸ் வெல். இப்போ இருக்கிற டீம் மோடி அண்ட் ஜெய்சங்கர் டீம். ஸோ நம்ம அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம். G7 பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நிறைய பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறோம். அதை அவாய்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே உள்ளே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் கேம் இருக்கும். அது மணிப்பூர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை
ஃபார்ம் இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை பஞ்சாப் இஷ்யூ இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற லிக்கர் இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக டீப் ஸ்டேட்டோட கை இருக்கும். ஸோ நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுற லெவலுக்கு நம்ம கண்ட்ரியில் மெயின் வந்து நம்ம யுனைட்டடாக இல்லைங்க. எஸ், வி கேன் ஹாவ் டிஃப்ரென்ஸ் வித் மோடி ஆர் ராகுல் காந்தி. அது ஒரு பக்கம், அது பர்சனலாக இருக்கலாம். பட் இப்போ ஒரு ரயில் ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா உடனே குதிக்கக்கூடாது. இதே ஒரு கல் எடுத்து அடிக்கிறாங்க வந்தே பாரத் மேலே, யாராவது நம்ம கேட்குறோமா அவங்கள அந்த கல் எடுத்து அடிக்கிறவனை ஷூட் பண்ணுங்கடா அப்படின்னு? அந்த மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறமா சர்வீஸ் சரியில்லை அதெல்லாம் கொஸ்டின் பண்ணலாம். அந்த கல் அடிக்கிறவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாக்கா ஹியூமானிட்டி என்ஜிஓ எல்லாம் வரும்போது நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆனோடனே மோடி ரிசைன் பண்ணு, அஸ்வினி வைஷ்ணவ் ரிசைன் பண்ணு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம போகக்கூடாது. எஸ், அது வந்து நமக்கு பிரச்சனை வருதுனாக்கா நம்ம கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறது தப்பு இல்லை. பட் ஒரு பர்டிகுலர் பார்ட்டின்ற மாதிரி வெறுப்பை கிளியர் பண்ணுறது. இப்போது பார்லிமெண்ட் நடக்குது, நம்ம இவங்கெல்லாம் போயிட்டு கொஸ்டின் பண்ணலாம்ல. கிரிட்டிக்கல் அசட்ஸ் பற்றி லைக் ரயில்வேஸ் இதெல்லாம் வந்துட்டு எந்த அட்டாக் நடந்தாலும் இமீடியட்டாக ஷூட் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுங்க. எவன் வருவான் அடிக்கிறதுக்கு, கல் அடிக்கிறதுக்கோ இல்லை ஆக்சிடெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கோ? ஆக்சிடெண்ட்டை மேனுவல் மிஸ்டேக்ஸ் நடக்கிறது ஒரு விஷயம். பட் இட் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் ஏ டெரர் அட்டாக். ஒரு சின்ன கல் அடிக்கிறவன் வந்து எதேச்சையெல்லாம் அடிக்கிறது இல்லை. பிளான் பண்ணி எந்த டைமுக்கு ட்ரெயின் வரும், எப்போ நிற்கணும், எந்த இடத்துல நின்று அவன் தப்பிக்க முடியும், இதெல்லாம் யோசித்து தான் அவன் செய்கிறான். ஸோ இட் இஸ் ஏ டெரரிஸ்ட் அட்டாக். சின்ன கல்லுன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அதேமாதிரி ரோட்டில் டோலெல்லாம் அடித்து உடைக்கிறது. நீங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம், பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். பட் வி கேனாட் கோ அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் ஆர் ஃபார் ரீசன் ஆஃப் சம் ஹேட் அபவுட் சம் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பார்ட்டி. ஸோ இதை நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணாங்களே நிறைய விஷயம் வந்து மாறிடும். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோடு. உங்கள் கருத்துங்களை நீங்களும் சொல்லுங்கள் அண்ட் ஸ்ப்ரெட் த நியூஸ். தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த். பை பை.